நம்ம கையில இருக்கிறது இந்த பவர் பேங்க் தான். என்னடா ஸ்மார்ட் போனை கையில வச்சுட்டு பவர் பேங்க்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் தான் Realme P4 பவர். இப்ப ஏன் நான் பவர் பேங்க்னு சொல்றேன்றது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்மார்ட் போனோட டெக்னிக்ஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி சொல்லிருந்தோம். சொன்ன மாதிரியே இந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போனை வாங்கி கம்ப்ளீட்டா இதை டெஸ்ட் பண்ணியாச்சு. சோ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். அண்ட் இது பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நம்மளே தான் இந்த ஸ்மார்ட் போனை வாங்கி ரிவ்யூ பண்ணியிருக்கோம். சோ இந்த மாதிரியான ஹானஸ்டான ரிவ்யூ வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற விதமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்து எனக்கு இந்த மாதிரியான ரியல் கண்டென்ட் வீடியோஸ் பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போன்ல ஹைலைட்டான விஷயமே இதோட பேட்டரி தான். இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்மார்ட் போன்ல தான் அதிகமான எம்ஏஹெச் உள்ள பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஹானர்ல 10,000 mAh பேட்டரி கொடுத்திருந்தாங்க. அதை விட அதிகமா கொடுக்கணும்ன்றதுக்காக 10,001 mAh வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதுல வந்து 80 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 27 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்டு சார்ஜிங்கும் வந்து கொடுக்குறாங்க. நார்மலா இதுல லித்தியம் அயான் பேட்டரி யூஸ் பண்ணாம சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் இதோட சைக்கிள்ஸ் வந்து 1200 வரைக்கும் வரும். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல 1650 சைக்கிள்ஸ் வரைக்கும் வருது. அண்ட் வந்து பேட்டரி ஹெல்த் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயும் 100 to 80% டவுன் ஆகுறதுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் ஆகும். பட் இதோட சைக்கிள்ஸ் அதிகமா இருக்கனாலேயே 100 to 80% டவுன் ஆகுறதுக்கு வந்து 4 இயர்ஸ் வரைக்கும் ஆகுது. அண்ட் இந்த பேட்டரிக்கு வந்து 8 இயர்ஸ்க்கான டியூரபிலிட்டி வந்து கொடுக்குறாங்க. நம்மகிட்ட இருந்த இந்த 2 டேஸ்ல கேமிங்லாம் வந்து டெஸ்ட் பண்ணும்போது 55%ல பிஜிஎம்ஐ கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். 1 hour வரைக்கும் விளையாண்டோம். பட் ஹாஃப் அன் ஹவர்லேயே பாத்தீங்க அப்படின்னா 45%க்கு பேட்டரி டிராப் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனி சைட்ல இருந்து பிஜிஎம்ஐ கேம் வந்து விளையாண்டோம் அப்படின்னா 11 hours வரைக்கும் பேட்டரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்னோட ஃபீட்பேக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 to 7 hours தான் வந்து சஸ்டெயின் ஆகும். கம்ப்ளீட்டான பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னா ஒரு டெடிகேட்டடான வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்றேன். இந்த பேட்டரியை 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 1 hour 20 minutes வரைக்கும் ஆச்சு. ஸோ கம்பெனி சைட்ல இருந்து இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல வந்து நமக்கு பாதிக்கு பாதி வந்தா கூட இந்த Realme P4 பவர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் இந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இதுல 6.8 inch full HD plus curved AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. சோ எனக்கு curved டிஸ்பிளேல பாக்கும்போது வீடியோஸ் எல்லாமே நல்லா ஃபுல் ஃபிளெஜ்டா தெரியும். சோ இன்னும் எத்தனை பேருக்கு இந்த curved டிஸ்பிளே பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போனை அவுட்டோர்ல எல்லாம் யூஸ் பண்றதுக்கு எந்த இஷ்யூஸ்மே இல்ல. ஏன்னா இதுல வந்து 6500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து HDR சப்போர்ட்டும் இருக்கனால வீடியோஸ் எல்லாமே நல்லா கிளாரிட்டியா தெரியுது. கலர்ஸ் எல்லாமே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ ஹானஸ்டா கேட்டா எனக்கு இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு காப்பீட் பண்ற ஸ்மார்ட் போன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் இந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போனோட கேமரா பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைட்ல வந்து 50 மெகா பிக்சல் வித் சோனியோட IMX 882 சென்சார் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சாரும் வருது. சோ போட்டோஸ் வந்து அவுட்டோர்ல இன்டோர்ல எடுக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளாரிட்டியா இருந்துச்சு. இந்த பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் இதே மாதிரியான கேமரா செட்டப் தான் கொடுக்குறாங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து போட்டோஸ் இன்னுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. சோனியோட சென்சார் கொடுத்திருக்கனால இதோட குவாலிட்டி அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. இதோட செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் இதுல 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. பட் ஒரு 20 மெகா பிக்சல் கேமரால எடுக்கிற ஒரு குவாலிட்டி ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளர் எஃபெக்ட், எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரியர் சைட்ல 4K 30 fps எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல வந்து 1080p 30 fps எடுக்க முடியும். Realme P4 பவர் ஸ்மார்ட் போனோட ரியர் கேமரால வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து 4K 30 fpsல தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுது. இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. Realme P4 பவர் ஸ்மார்ட் போன்ல ஃப்ரண்ட் கேமரால வீடியோ வந்து ஷூட் பண்றோம். ஸோ 1080p 30 fpsல தான் வந்து ஷூட் பண்ணுது. ஸோ இதோட வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் இந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போன்ல வந்து ஒரு நல்ல பேட்டரி, டிஸ்பிளே, கேமரா வந்து பார்த்தோம். பட் இதை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னா இதோட ப்ராசஸர் தான். இதுல வந்து MediaTekோட 7400 அல்ட்ரான்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட AnTuTu ஸ்கோரிங்கும் வந்து 1 மில்லியன் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுது. பட் ரியல் லைஃப் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது பிஜிஎம்ஐ கேம்லாம் 90 fps சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் 90 fpsல விளையாடும் போது நிறைய லேகிங் இருக்கு, ஃப்ரேம் டிராப் எல்லாமே ஆகுது. சோ கேமிங்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காது. அண்ட் இதுல வந்து LPDDR4X RAM UFS 3.1 கான ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க.
ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் Realme UI 7 இருக்கு. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. 3 இயர்ஸ்க்கான ஓஎஸ் அப்கிரேடும் 4 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேடும் குடுக்குறாங்க. இந்த ஓஎஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இல்ல. ஏன்னா இதுல நிறைய ப்ளோட்வேர்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாமே குடுக்குறாங்க. தேவையில்லாத ஆப்ஸை நம்ம வேணும்னா டெலீட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஹீட்டிங் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இது வந்து பெரிய பேட்டரியா கொடுத்திருந்தாலும் எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே வந்து தெரியல. அண்ட் கேம் விளையாடுறப்பையும் ஹீட்டிங் இஷ்யூஸ் பெருசா இல்ல. இவ்ளோ பெரிய பேட்டரி கொடுத்திருக்கனால இதோட வெயிட் அதிகமா இருக்கும்னு நினைப்பீங்க. பட் வந்து 219 கிராம்ஸ் தான் இருக்கு. அண்ட் திக்னஸ்மே வந்து 9.8 mm திக்னஸ் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல IP69க்கான ரேட்டிங் இருக்கு. Wi-Fi 6 இருக்கு. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல NFC சப்போர்ட் இல்ல. IR பிளாஸ்டர் இருக்கு. 11 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து AMOLED டிஸ்ப்ளே அப்படின்றனால இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. ஓவராலா அந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. இதோட டிசைன் எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது வந்து மொத்தம் 3 கலர் ஆப்ஷன்ஸ்ல வருது. நம்ம வாங்கியிருக்க கலர் வந்து ப்ளூ கலர், அப்புறம் ஆரஞ்சு அண்ட் சில்வர் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்திருக்காங்க. நம்ம வச்சிருக்க அந்த Realme P4 பவர் ஸ்மார்ட் போனோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் 8+128. இதோட பிரைஸ் 26,000க்கு சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு. பேங்க் ஆஃபர்லாம் போக 24,000க்கு வாங்கியிருக்கோம். ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம நிறைய ரியல் கண்டென்ட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களோட சஜஷன் எதா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னுமே நம்மளோட வீடியோவை பெட்டர்மெண்டா பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.